நம்ம வெண்டைக்காய் பச்சடி பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து. பொரிஞ்சு வரும்போது நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வருது. ஒரு 10 பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் எடுத்துருக்கோம், சின்ன வெங்காயம். அதையே போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணுறோம். நம்ம 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நம்ம அந்த வலுவலுன்னு நூல் வராத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நூல் கூட வராமல் அந்த பிசுப்பு தன்மை நல்லா போயிடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கிட்ட இருக்கிற கேப்பில் நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றுறோம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த புளி தண்ணியிலே இது நல்லா கொதிச்சு வரட்டும். வெண்டைக்காய் அந்த புளி தண்ணியிலேயே நல்லா வெந்து வருது. சிம்மில் வச்சிடலாம் நம்ம. இப்போ வெண்டைக்காய் வெந்துட்டு இருக்கிற டைமில் நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸான தேங்காய் மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் தேங்காய் நல்லா கட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வெட்டி வச்சுருக்க தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 6 கருவேப்பிலை போட்டிருக்கோம். நம்ம போட்டு மிக்சியில் ஒரு சுற்றிக்கலாம். ஒரு 2 வெங்காயம், குட்டி வெங்காயம் அரைச்சிக்கலாம். அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. இதோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஒரு அரோமாவாக இருக்கு. இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம கடைசியாக இந்த வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிட்டு இருக்குல்லையே அதோட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா நமக்கு கொஞ்சம் கொதிச்சு வரணும். நல்லா வந்துட்டு இருக்கு. நமக்கு வெண்டைக்காய் பச்சடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான கல்யாண வீட்டு சாப்பாடு ஸ்டைல் வெண்டைக்காய் பச்சடி ரெடி. நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.